வணக்கம் நேயர்களே, ஆயுத எழுத்திற்கு உங்களை வரவேற்பது நான் கார்கே. இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு இந்தியாவில் குறிப்பாக கேரளா உள்ளிட்ட மாநிலங்களில் நிறைவுற்றிருக்கிறது. தென் மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகாவின் சில பகுதிகளுக்கு தேர்தல் நடந்துவிட்டது. இன்னும் நான்காம் கட்டத்தில் தான் தெலுங்கானா, ஆந்திராலெலாம் தேர்தல் நடக்க வேண்டியிருக்கிறது. இந்த தென் மாநிலங்களில் 120 தொகுதிகளில் 20 தொகுதிகள் கூட பாஜகவுக்கு கிடைக்காது அப்படின்னு தெலுங்கானா முதலமைச்சர் கூறுகிறார். அதே நேரத்தில் 150 இடங்கள் தான் மொத்தமாகவே பாஜகவுக்கு கிடைக்கும் அப்படின்னு ராகுல் காந்தி குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். அதோடு சேர்ந்து தேர்தல் பிரச்சாரங்களில் பிரதமர் பதற்றத்தோடு காணப்படுகிறார். இன்னும் சில நாட்களில் மேடைகளில் அழவும் செய்வான்ற குற்றச்சாட்டையும் ராகுல் காந்தி பிரச்சாரத்தில் முன்வைக்கிறார். இதற்கு மத்தியில் தான் தென்னிந்தியாவை கான்சன்ட்ரேட் செய்வதற்காக ஆந்திராவிலையும் தமிழ்நாட்டிலையும் கூட்டணி அமைத்து போட்டியிட்டது பாஜக. பலமுறை தமிழ்நாட்டுக்கு 9 முறை பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வந்தார். அப்படின்னா தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் பாஜகவுடைய நம்பிக்கை என்ன, எண்ணிக்கை என்ன கிடைக்கும் அப்படின்ற கேள்வியும் ஏற்பட்டிருக்கிறது. தென்னிந்தியாவை கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்களா? அவங்க சொன்ன 400ன்ற நம்பர் முன்பு சொன்னாங்க, இப்போ சொல்கிறது இல்லையே, அப்போது தென்னிந்தியாவில் கிடைக்காதுன்ற காரணமா அப்படின்ற கேள்விகளையும் கூட எழுப்பியிருக்கிறாங்க. எல்லாவற்றையும் விவாதிக்க இருக்கிறோம். பாஜகவுக்கு இன்னும் சவாலா தென் மாநிலங்கள் அப்படின்னு சிறப்பு விருந்தினர்கள் அடைகிறார்கள். அரசியல் விமர்சகர் திரு டிடிஎஸ் ரவிச்சந்திரன் நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். அதே போல் திமுக தரப்பிலிருந்து செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் திரு சரவணன், அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். பாஜக தரப்பிலிருந்து டாக்டர் பேராசிரியர் ஆசீர்வாதம் ஆச்சாரி அவர்கள், அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். வணக்கம் திரு ஆசீர்வாதம் ஆச்சாரி. முதல்கட்ட பிரச்சாரம் முடிந்த பிறகுதான் பிரதமர் கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை இன்னும் சொல்லணும்னா வெறுப்பு பிரச்சாரத்தை மேற்கொண்டார்னு காங்கிரஸ் குற்றச்சாட்டை முன்வைக்கிறது. இந்த முதல்கட்ட தேர்தல், இரண்டாம் கட்ட தேர்தல், இதெல்லாமே தென் மாநிலங்கள் சம்மந்தப்பட்டதாக இருக்குது. தென் மாநிலங்களில் பாஜகவுக்கு ஒரு பெரிய ஹோப் இல்லையோ? பிரச்சார யுக்தியவே மாற்றிட்டாங்களோ? வணக்கம் கார்கே. ஆக்சுவலி தென் மாநிலத்துல இன்னைக்கு கேரளால 20 தொகுதிகள், அதே மாதிரி கர்நாடகாவுடைய தென் கர்நாடகால 14 தொகுதிகள். இதுக்கு முன்னாடி போன வாரம் தமிழ்நாடு பிளஸ் புதுச்சேரி ஒரு தொகுதி. ஸோ இந்த அதுக்கு அடுத்தது நீங்கள் சொன்னது மாதிரி அடுத்த கட்டத்தில் கர்நாடகாவோட மீதி 14 தொகுதி, அப்புறம் தெலுங்கானா, ஆந்திர பிரதேசம் அப்படின்னு போகுது. இப்போ இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிட்ட இந்த கேரளாவை பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கேரளால 20 தொகுதிக்கு தேர்தல் நடந்திருக்கிறது. எங்களுடைய ட்ராக் ரெக்கார்டை நீங்க பார்த்தீங்கன்னா, எங்களுடைய வாக்கு சதவிகிதமானது படிப்படியாக மேல போயிட்டே இருக்கிறது. 2014 10.5% இருந்த பாரதிய ஜனதா கட்சி அதுக்கு அடுத்த தேர்தலில் 13%, அண்மையில் நடந்த 2021 நடந்த சட்டமன்ற தேர்தலில் 14.94% வளர்ந்துள்ளது. 2019 நடந்த பாராளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா, எங்களுக்கும் லெஃப்ட் எல்டிஎஃப்னு சொல்றோம், அவங்க யூடிஎஃப்க்கும் அந்த ஒரு மும்முனை போட்டியில கூட எங்களுக்கு ஒரு 10-12 தொகுதிகளில் நான் பட்டியலே இட முடியும். எங்களுக்கு 25% 30% வரை எங்களுக்கு ஓட்டு சதவீதம் கிடைச்சிருக்குது. குறிப்பா காசர்கோடு, கோழிக்கோடு, பொன்னணி, பாலக்காடு, திருச்சூர், சலக்குடி, எர்ணாகுளம், கோட்டயம், ஆலப்புழா, பட்டணம்திட்டா, அட்டிங்கல், கொல்லம், திருவனந்தபுரம் அப்படின்னு வரிசையா நான் சொல்லிட்டே போலாம். இப்போ இந்த தொகுதிகள்ல நான் சொன்ன இந்த தொகுதிகள்ல குறிப்பா 5-6 தொகுதியில் எங்களால ஒரு நாங்க ஸ்ட்ரைக்கிங் டிஸ்டன்ஸை நாங்க ஆல்ரெடி வந்துட்டோம். ஏனென்றால் இப்ப திருவனந்தபுரம் தொகுதியவே எடுத்துக்கிட்டீங்கன்னா, ராஜீவ் சந்திரசேகர் அங்க களமிறங்குகிறார். சசி தரூருக்கும் அதே மாதிரி அந்த எல்டிஎஃப்க்கும் இடைப்பட்ட அந்த போட்டியில போன தடவை அந்த வாக்கு வித்தியாசமானது மிக மிக கம்மியாக இருந்த பொழுது, இன்னைக்கு ராஜீவ் சந்திரசேகர்ன்ற எங்களுடைய மத்திய அமைச்சர் போட்டி போடும் பொழுது எங்களால ஈஸியா சசி தரூரை நாங்க ஜெயிக்க முடியும். ஏன்னா எல்டிஎஃப் அங்க ஸ்ட்ராங்கா இல்லாத ஒரு சூழ்நிலை பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா, அட்டிங்கல்ல சென்ட்ரல் மினிஸ்டர் முரளிதரன் போட்டி போடுறாரு. போன தடவை நாங்க 2,48,081 வாக்குகள் வாங்கியிருந்தோம். அதே மாதிரி பட்டணம் திட்டால திரு அனில் ஆண்டனி போட்டி போடுறாரு. அங்கேயும் நாங்க 2,97,099 கேரளாவில் 5 தொகுதிகள் வரை வெல்வதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றீங்க.
இல்ல மினிமம் 5 தொகுதிகள் எங்களுக்கு சாலிடா வரும். அதையும் தாண்டி எங்களால அதிகமான வாக்கு வங்கியும் நாங்க கைப்பற்ற முடியும். அந்த சீட்டுகளையும் நாங்க கைப்பற்ற முடியும். பேசிக்கா நான் 5 தொகுதிகள் மினிமம் அஷ்யூர்ட் அப்படின்றது கேரளாவை பொறுத்தவரை. தமிழ்நாடை பொறுத்தவரை நம்ம பேசணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, எங்களுடைய தமிழ்நாட்டு லீடர்ஸ் அருமையான தேர்தல் சந்திச்சோம். தேர்தல் களத்தை நாங்க சந்திச்சோம். முதல் முறையாக பாஜகவுடைய தலைமையிலே ஒரு கூட்டணி அமைத்தோம். அதுல முக்கியமான பாமக இருந்துச்சு, தமிழ் மாநில காங்கிரஸ் மற்றும் பிற கட்சிகளுடைய தலைவர்களே போட்டியிட்ட ஒரு சூழ்நிலையை நம்ம பார்த்தோம். ஆக இந்த 69% போல் ஆயிருந்தாலும் நம்ம எதிர்பார்த்த அளவு 72-75% ஆகணும் அப்படின்னு எதிர்பார்த்திருந்த போது கூட எங்களுக்கு இந்த 69% கூட எங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக் தான் எங்களுக்கு கிடைச்சிருக்குது தமிழ்நாட்டை பொறுத்தவரை. தமிழ்நாட்டில் எத்தனை இடங்கள் எதிர்பார்க்கறீங்க பாஜக? நாங்க எதிர்பார்க்கிறது 39க்கு 39. அதை நாங்க எதிர்பார்க்கிறோம். ஏன்னா நாங்க அப்படியாப்பட்ட ஒரு களத்தை நாங்க காண்டோம். அந்த களமானது எங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக் கொடுத்துச்சு. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நீங்க 39 சொல்றீங்க, கேரளாவில் 5 சொல்றீங்க, இது எண்ணிக்கை எங்கேயோ போகுது. ஆனா தெலுங்கானால அந்த மாநில முதலமைச்சர் சொல்றாரு 120ல 20 சீட்டு தான் கிடைக்கும் அப்படின்றார் சார். அவர் சொல்லட்டும் சார். அவருக்கு எல்லா உரிமையும் இருக்குது. அதே தெலுங்கானாவோட ரெக்கார்டை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, நாங்க போன தடவை 4 சீட்டையே நாங்க வாங்கினோம். இதே தெலுங்கானால. ஆமாம், எத்தனை 4 சீட்டை வாங்கினோம். அது தெலுங்கானாவோட வரலாற்றிலேயே அது மாதிரியான ஒரு முறை நடக்கவே இல்லை. அதே மாதிரி ஆந்திர பிரதேசத்திலும் எங்களுக்கு டிடிபியோடைய ஒரு கூட்டணி அமைந்துள்ளது. அங்கேயும் எங்களுக்கு அருமையான ஒரு சாலிட் கூட்டணி வந்த காரணத்தால இங்க அங்கேயும் எங்களுக்கு நம்ம மாநில வாரியா கூட நம்ம பேசலாம் சார். இன்னும் மாநில வாரியா நம்ம பேசலாம். ஓகே. விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் திரு வன்னியரசு அவர்களும் இணைந்திருக்க நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். நான் திரும்ப வரேன் திரு வன்னியரசு. திரு சரவணன் அவர்கள்ட்ட தமிழ்நாட்டில் 39 பாஜகவுடைய கணக்கில் போட்டுக்குங்க, கேரளாவில் ஒரு 5. ஆனா இங்கேயே தமிழ்நாட்டிலேயே எப்படி பார்த்தாலும் 50-60 இடங்கள் அவங்க சொல்றாங்க. ஆனா பாருங்க, ராகுல் காந்தி மொத்தமா 150 இடம்ன்றாரு. முரண்பாடா இல்லையா? இல்ல, இப்போ 540 இடங்கள்ல பாஜக வெற்றி பெறும். இன்னும் 100 வருடங்களுக்கு வேற யாருக்கும் வாய்ப்பே கிடையாது. பாஜக தான் இந்தியாவை தொடர்ந்து ஆண்டு கொண்டே இருக்க போகிறது இப்படின்னு சொன்னா அவர் சந்தோஷப்படுவார்னா அவர் சொல்லிட்டு போட்டோம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. இப்போ தமிழ்நாட்டுடைய முதல்வர் ஒரு முக்கியமான விஷயத்தை குறிப்பிட்டார். என்னன்னா, காங்கிரசுடைய இந்த தேர்தல் அறிக்கை தான் இந்த தேர்தலுடைய கதாநாயகன்னு சொல்லி சொன்னார். எப்ப சொன்னாரு? 8ஆம் தேதி சொன்னார். 8/4 புதுச்சேரி கூட்டத்திலே சொன்னார். இப்பொழுது யாரு அந்த தேர்தல் வாக்குறுதிகளை பற்றி பேசுகிறார்களோ இல்லையோ, திரு மோடி அவர்கள் எல்லா கூட்டத்திலையும் போய் காங்கிரசுடைய அந்த தேர்தல் வாக்குறுதிகளுக்கு ஒரு மிகப்பெரிய விளம்பரதாரராக இருக்கிறார், பிராண்ட் அம்பாசிடர். இன்னைக்கு காங்கிரசுடைய மேனிஃபெஸ்டோக்கு பிராண்ட் அம்பாசிடர் யாரு அப்படின்னா திரு மோடி அவர்கள். எல்லா இடத்துலயும் போய் இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லி பேசிக் கொண்டிருக்கிறார். 2 விஷயங்கள். ஒண்ணு என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டுல இங்க இருக்கக்கூடிய இந்த தேர்தல்கள் முடிகிற வரை மத வெறுப்பு பிரச்சாரத்தை அவர் கையில் எடுக்கவில்லை. அது முடிந்த பிறகு, தமிழ்நாட்டுல தேர்தல் முடிந்த பிறகு ஒரு அப்பட்டமான மத வெறுப்பு, இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களை மதத்தின் பெயரால் பிளவுபடுத்தக்கூடிய வகையிலே பொய் செய்திகளை பரப்பி பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார். என்ன காரணம்னா எல்லாருக்கும் தெரியும், தோல்வி பயம். பாஜகவுடைய தோல்வி பயம். 400 சீட்டு அப்படின்னாங்க. இப்ப அந்த 400 சீட்டு அப்படின்னு சொல்லி இவங்க பேசினது எப்படி அவர்களுக்கே வினையாக வந்திருக்கிறதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதைத்தான் இப்ப எல்லாரும் வடநாட்டு ஊடகங்கள்ல இந்தியா முழுக்க பேசிக் கொண்டிருக்கிறார்கள். என்ன சொன்னாங்க அப்படின்னா, எங்களுக்கு 400 சீட்டு கொடுங்க நீங்க, 400 சீட்டு கொடுங்க நீங்கன்னு சொல்லி பிரதமர் பேசினாரு. மற்ற பாஜக எம்பிக்கள் மற்றவர்கள்லாம் என்ன சொன்னாங்க, 400 சீட்டு கொடுத்தீங்கன்னா தான் எங்களால் அரசியலமைப்பு சட்டத்தை மாற்ற முடியும்னு சொல்லி பாஜகவில் இருக்கக்கூடிய எம்பிக்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். இது இப்ப அவர்களுக்கே ஒரு பெரிய வினையாக முடிந்திருக்கிறது. ஏன் அப்படின்னா, வட இந்தியா முழுக்க பிற்படுத்தப்பட்ட பட்டியலின மக்கள் கிட்ட பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இடஒதுக்கீட்டை ரத்து செய்து விடுவார்கள். அதற்கு தான் இந்த 400 சீட்டை கேட்கிறாங்க. இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றி விடுவார்கள் என்ற அந்த பயம் பிடித்து விட்டது. இப்ப அதனாலதான் பாத்தீங்கன்னா பிரதமர் சொல்லியிருப்பாரு ஒரு பேட்டியில. என்ன சொல்லியிருப்பாருன்னா,
பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களே வந்தா கூட அரசியலமைப்பு சட்டத்தை மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி பேட்டியில சொல்லியிருப்பார். ராகுல் காந்தி சொல்வதை ஏற்றுக்கொள்ள கூடாது. அதனாலதான் 400 அப்படின்ற முழக்கத்தை நிறுத்திட்டாங்களா? முழக்கத்தை கிடைக்காதுன்னு தெரிஞ்சிருச்சு. அது வந்து ஒரு டாக்டிக்கல் ஃபெயிலியர் அப்படின்றதையும் புரிந்து கொண்டார்கள். அதனாலதான் இப்ப 400 பத்தி பேச மாட்டாங்க. 400 பத்தி பேசாம தொடர்ந்து பொய்களை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இப்போ பிரதமருடைய பேச்ச பார்த்தா எப்படி சிரிக்கிறதுன்னு தெரியல. இவரையா வந்து 2014க்கு முன்னாடி வந்து ஒரு மெசையான்னு சொல்லி சொன்னாங்க. இந்தியாவை மாற்றக்கூடியவர்னு சொல்லி சொல்றாங்க. அவருடைய நிலைமை இவ்வளவு பரிதாபமாக போய்விட்டதே. பாவம், கேவலம் பொய் சொல்லி ஓட்டு கேட்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாரே. இது எதை காட்டுகிறது அப்படின்னா, கடந்த 10 வருடங்களிலே இவர்கள் வந்து எதையுமே சாதிக்கவில்லை. இவர்கள் எந்த நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் அப்படின்னா, காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்யும் தெரியுமா? இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸ் கொண்டு வந்துருவாங்க. எங்களுக்கு ஓட்டு போடுங்க. ஏன் சார் உங்களுக்கு ஓட்டு போடணும்? ராஜீவ் காந்தி என்ன செஞ்சார் தெரியுமா? அவர் வந்து இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸை வந்து அபாலிஷ் பண்ணிட்டாரு. அவர் ஏன் தெரியுமா அபாலிஷ் பண்ணாரு? இந்திரா காந்தியோட சொத்துக்களை வந்து எல்லாம் வாங்கிக்கணும், டாக்ஸ் இல்லாம வாங்கிக்கணும்ன்றதுக்காக இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸை அபாலிஷ் பண்ணாருன்னு சொல்லி, இப்படிப்பட்ட ஒரு புழுகு மூட்டை பிரதமரை இதுதான் முதல் முறை இந்தியா சந்திக்கிறது. என்ன காமெடினா, அந்த இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸ் அபாலிஷ்மெண்ட்ல 85க்கு பிறகுதான், 85க்கு பிறகு யார் இறக்குறாங்களோ சொத்துக்கள் போகுதோ அதுதான், அதற்கு முன்னாடி கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு புழுகு மூட்டை பிரதமர் கேட்டுறது குற்றச்சாட்டா அப்படியே கேட்டுருவோம். குறுக்கிட்டீங்க ஆசீர்வாதமா. சரி, அதாவது சரவணன் சொல்றாரு இல்லைங்களா, இந்த சரவணன் சொல்றாரு இல்லைங்களா, அதாவது பாஜகவுக்கு வந்து மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள். அத வந்து ஜூன் 4ஆம் தேதி பார்க்க போறீங்க சரவணன். இந்த அந்த கூட்டத்துல பிரதமர் நரேந்திர மோடி சரவணன் 400 சீட்டுகளை வந்து நாங்கள் வாங்குவோம் என்பதை நாங்கள் நிறுத்தவே இல்லை. நீங்கள் வந்து தொடர்ந்து நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அது தெரியும். அதே சமயம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேசியதை ஊடகங்கள், குறிப்பாக தமிழ்நாட்டில் உள்ள ஊடகங்கள், இந்தி கூட்டணியுடைய அந்த அவங்களை சார்ந்துள்ள ஊடகங்கள் திரித்து பேசின. அவர் பேசியது வந்து ஒரு குறிப்பிட்ட இஸ்லாமியர்கள், அதுவும் வந்து ஒரு அந்த ரோஹிங்கியா முஸ்லிம்களை பற்றி தான் அவர் பேசினாரே ஒழிய அவர் வந்து இந்திய முஸ்லிம்களை பத்தி ஒரு இடத்திலும் அது மாதிரி அவர் பேசவே இல்லை. ஆனால் அதை வந்து இவங்க திருச்சி பேசினாங்க. அதன் காரணமாக இன்னைக்கு வந்து என்ன ஆச்சு, இவங்களுக்கு என்ன ஓட்டு கிடைக்க போதா? கர்நாடகால 14 தொகுதி, அந்த 14க்கு 14 தொகுதியும் நாங்க போன தடவை ஜெயிச்ச தொகுதிகள் சார். அதுல திரும்பி நாங்க அப்படியே அடிக்க போறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அடுத்தது 14 தொகுதி அதுவும் நாங்க வந்து ஜெயிச்சு பண்ணுது. அதனால ஈஸியா எங்களால ஜெயிக்க முடியும். ஆக மொத்தம் கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு, ஆந்திரா அப்படின்னு சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா எங்களால வந்து 130 தொகுதியில மேக்ஸிமம் கான்ட்ரிபியூஷன் இந்த தடவை சவுத்ல இருந்து தான் வரப்போகுது. அது நம்ம பாப்போம். 120 நாங்க பொய்யே பேசல, நாங்க பொய்யே பேசல, நாங்க மொத்தமே 120 சார், நாங்க பொய் பேசல சார். நாங்க எதுக்கு சார் பதில் சொல்லணும்? பொய்யே பேசாத போது பதில் சொல்லுமா? பொய்யே அது திரித்து புரிந்து கொள்ளப்படுகிறது. என்ன பொய்ன்னு சொல்லி பட்டியல் போட்டு சொல்றேன் சொல்லணும். ஏன் நாங்க பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு நிமிஷம் சரவணன் முடிச்சு. என்னன்னா முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த தேர்தல்ல வந்து திரு ராகுல் காந்தி அவர்கள் வந்து ஒரு முக்கியமான வாக்குறுதியை கொடுத்திருந்தார். இதுக்கு முன்னாடியே இந்தியாவுல வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான கோரிக்கையை முன்வைத்தார். இடஒதுக்கீட்டுடைய அளவு உயர்த்தப்படும், இந்த சாதிவாரி கணக்கெடுப்பின் அடிப்படையில உயர்த்தப்படும்னு சொல்லி சொன்னார். அப்போ பிரதமர் என்ன தெரியுமா சொன்னாரு? இந்தியாவை பிளவுபடுத்த முயற்சி செய்கிறார்கள் காங்கிரஸ்காரர்கள். இந்தியாவுல இருக்கிறது ஒரே சாதிதான். அது என்ன சாதினா, ஏழை பணக்காரன், ஆண் சாதி பெண் சாதி, இதை தவிர வேற சாதிகளே இல்லைன்னாரு. இன்னைக்கு பீகார்ல போய் என்ன தெரியுமா பேசியிருக்காரு பிரதமர்? As long as Modi exists, these people cannot loot the rights of ST, SC, OBC and distribute them on the basis of religion. This is Modi's guarantee. என்ன ஒரு climb down. சாதியே இல்லை, சாதியால் பிளவுபடுத்த போகிறார்கள்னு சொல்லி கிண்டல் செய்தவர் இன்னைக்கு என்ன பண்றாரு? இப்போ என்னன்னா கொடுமை என்ன அப்படின்னா, பாஜக வந்து no more in pole position. அவர்களால அஜெண்டாவை செட் பண்ண முடியல.
காங்கிரஸ் செட் பண்ற அஜெண்டாவை தான் இவர்கள் தொடர்ந்து ரியாக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பிரதமருடைய ஒரு 5 நாள் பேச்சை கேட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விஷயத்தை பேசுறாரு. அது ஒன்றுக்கொன்று முரண்பாடாக இருக்கிறது. அடுத்த தடவை வாய்ப்பு கொடுங்க, எப்படி முரண்பாடாக பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதை புட்டு வைக்கிறேன். நான் திரு வன்னியரசு அவர்கள்ட்ட தென்னிந்தியாவில் 120 தொகுதிகளும் பாஜகவுக்கு சவாலா அப்படின்னு பார்த்தா, கடந்த முறை கர்நாடகாவில் அவங்க வந்து 25 இடங்கள் ஜெயிச்சாங்க. கடந்த முறை இதே போல தானே தென்னிந்தியா வேற மாதிரி ஓட் பேட்டர்ன் கொடுத்தது, வட இந்தியா வேற மாதிரி ஓட் பேட்டர்ன் கொடுத்தது, பாஜக ஆட்சியை பிடித்தது. ஒருவேளை தென்னிந்தியா சவாலா இருந்தாலும் வட இந்தியா மூலமாக ஆட்சி அமைத்து விட்டு போகிறது பாஜக. இல்லை, வட இந்தியாவிலும் வந்து மிகப்பெரிய எதிர்ப்பு, அதிருப்தி. இன்னும் கூடுதலாக சொல்லணும்னா பாஜகவை வந்து முடிவு கட்டணும் அப்படிங்கிற அடிப்படையில் வட இந்தியாவிலையும் அந்த தாக்கம் இருக்குது. பல இடங்களில் நம்ம வந்து அதனால தான் அவர் வந்து போகிற இடங்கள்லாம் முழுமையாக இந்தியா கூட்டணிக்கு எதிராக அவர் பேசுகிறத தாண்டி வெறுப்பு அரசியல் அவர் வந்து முன்வைக்கிறார். அவரே வந்து முன்வைக்கிறார். ஒரு உண்மையிலே வந்து கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியாவுக்கு நான் இதெல்லாம் செஞ்சுருக்கிறேன், 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பை தரேன்னு சொன்னேன், அந்த 2 கோடி பேருக்கு நான் வேலை வாய்ப்பை கொடுத்துருக்கிறேன்னு சொல்லியிருக்கலாம். அப்படி ஒரு பிரச்சாரம் பண்ணியிருக்கலாம். நான் இதெல்லாம் செஞ்சுருக்கிறேன்னு சொல்லியிருக்கலாம். எல்லோருக்கும் வீடு வசதியை நான் உருவாக்கியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அதையும் அவர் வந்து ஒன்றுமே பண்ணலை. அதாவது கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியாவினுடைய வளர்ச்சிக்காக நான் இதெல்லாம் செஞ்சுருக்கிறேன் அப்படின்னு அவர் வந்து சொல்லாமல் வெறுப்பு அரசியலை முன்வைக்கிறார். இன்னும் கூடுதலாக என்னென்னா பதற்றத்தில் அவர் பதற்றாரு அப்படிங்கிறத நான் தொடர்ச்சியாக சொல்கிறேன். நாங்கள் எப்படி பதற்றம் அவருக்கு இருக்குது அப்படின்னா, வெளிநாட்டு சக்திகள் என்னை வந்து அழிக்க முயற்சி செய்கிறாங்க, வெளிநாட்டு சக்திகள் மூலமாக இந்தியா கூட்டணி இணைந்து என்னை அழிக்க முயற்சி செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பரப்புரையை அவர் வந்து பண்ணுறாரு. இது மிக மோசமான ஒரு பதற்றமான அபத்தமான ஒரு இந்தியாவினுடைய தலைமை அமைச்சர், இங்கே இருக்கிற 100 கோடி மக்களுக்குமான பாதுகாப்பை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு தலைமை அமைச்சர் வந்து அவரே வந்து தன்னை அழிக்க முயற்சி செய்கிறாங்க, வெளிநாட்டு சக்திகள் இணைகிறாங்க அப்படின்னு சொல்கிறது தேர்தல் தோல்வியினுடைய பதற்றம். இது வந்து முதல் முறையான குற்றச்சாட்டு இல்லை. இவர் சொல்கிறது 2019 தன்னை அர்பன் நக்சல்கள் கொலை செய்ய முயற்சி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை சொன்னார் 2019. 2019 ஜனவரி 1ஆம் தேதி பீமா கோரேகான் நினைவு கொண்டாடி கொண்டிருக்கும் பொழுது அங்கே மும்பையில் வந்து தாக்குதல் நடத்தி அதில் 16 பேரை ஊப்பா சட்டத்தில் என்ஐஏ கைது செய்தது. அதில் ஒருவர் தான் நம்ம அருட்தந்தை ஸ்டான் சாமி, நடுக்கவாத நோயில் இருந்தவர். அவரே இறந்துட்டார், அவரை கொலை பண்ணிட்டாங்க. கவிஞர் வரவர ராவ் அவர் வந்து இப்போ தான் பிணையில் வந்திருக்காரு. சுதா பரத்வாஜ் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. ஏன் இதை சொல்கிறோம்னா, 2019 தேர்தலை வெல்வதற்கு அர்பன் நக்சல்கள் தான் வந்து என்னை கொலை செய்ய முயற்சி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி தன்னை ஒரு பரிதாபமான ஒரு கருப்பொருளாக மாற்றினார். தன்னையே வந்து அதில் வந்து ஒரு பச்சாதாபம், கழிவிறக்கம் தேடக்கூடிய ஒரு மனிதராக 2019 ஓட்டு கேட்டார். இப்போ அதை விட மோசமாக ஒரு கழிவிறக்கம் மக்களிடம் வந்து பாருங்கள், எனக்கு வந்து பாதுகாப்பில் வெளிநாட்டு சக்திகளால் எனக்கு வந்து அச்சுறுத்தல் இருக்குது அப்படிங்கிறத இந்த தேர்தலில் முன்வைக்கிறாரு. அப்போ ஒரு பிரதமர், ஒரு இந்திய நாட்டினுடைய தலைமை அமைச்சராக இருக்கக்கூடியவர் தனக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி கேள்வி எழுப்புறது அப்படிங்கிறது எவ்வளவு பாதுகாப்பு இல்லைன்னு அவர் பதவியிலிருந்து இறக்குவதற்கு வெளிநாடுகள் வந்து சதி செய்கிறது அப்படின்னு தானே சொல்றாரு. அதையே பாதுகாப்பு குறைபாடா பார்க்கணும். அதுதாங்க பிரதமர் அப்படிங்கிற பாதுகாப்பிலிருந்து இறக்குறாங்கன்னு அர்த்தம், அதிகாரத்திலிருந்து இறக்குறாங்கன்னு அர்த்தம். இது வந்து வெறும் சாதாரண குற்றச்சாட்டு இல்லைங்க. ஒரு இந்தியா வந்து நான் வந்து வல்லரசு நாடு ஆக்க போகிறோம், உலகில் வந்து இந்த நாட்டை வந்து எப்படி கொண்டு வரோம்னு சொல்லிட்டு இருக்கிறவர் வந்து வெளிநாட்டு சக்திகள் அப்படின்னா நீங்கள் வெளிவிவகாரத்துறை அமைச்சர் ஒரு கேள்வி எழுப்புறாரு, நீங்கள் வந்து குறிப்பாக இராணுவ அமைச்சர் கேள்வி எழுப்புறாரு. இதெல்லாம் வந்து மிக மோசமானது இல்லையா? எப்படி வந்து இந்தியாவுக்குள்ளே வந்து வெளிநாட்டு சக்திகள் வந்து அது இந்தியா கூட்டணியில் வந்து உலகம் முழுக்க வெளிநாடுகளில் போய் சுற்றுப்பயணம் செய்தவர் வந்து மோடி தன்னுடைய நண்பர் அதானிக்காக சுற்றுப்பயணம் செய்தார். இங்கே தொழிலை வந்து வளர்ச்சி செய்வதற்கு பதில் அதானிக்கு வளர்ச்சியை உருவாக்கியவர் வெளிநாடுகளில் அங்கே வந்து ஒரு பாலமாக உருவாக்கினார். அப்போ அப்படிப்பட்டவர் வந்து வெளிநாட்டு சக்திகள் காரணம் அப்படின்னு சொன்னால் உள்நாட்டில் உங்களுக்கு இருக்கிற மதிப்பு என்ன, ஒரு பிரதமருக்கு இருக்கிற மதிப்பு என்ன, இந்த நாட்டில் அவருக்கான மதிப்பு எந்த இல்லை. நீங்கள் வந்து மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்கள் சொல்கிறாரு 150 இடத்துக்கு மேலே அவர் வர முடியாதுன்னு சொல்கிறாங்க. விடுதலை சிறுத்தைகள் என்ன சொல்கிறோம்னா, கடந்த 10 ஆண்டுகளில் அவர் செய்த பல மோசமான
தேச விரோத செயல்கள் எங்ககிட்ட பட்டியல் இருக்கு. பீமா கோரைக்கான் வழக்கை வந்து என்ஐஏ வந்து 2019 போடப்பட்ட வழக்குங்க. இன்னைக்கு வர குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யல. எவ்வளவு பெரிய தேச துரோகம். இருங்க, நான் சொல்லி முடிச்சிடறேன். புரட்சியாளர் அம்பேத்கருடைய பேரன் கைது செய்யப்பட்டாருங்க. இன்னொரு பேரன் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டாருங்க. இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வரும், வந்துச்சுன்னா இந்த வழக்குல எல்லாம் வந்து மோடியை கைது செய்து நாங்கள் சிறைப்படுத்துவோம். அவர் வந்து சிறையில இருந்து தப்பிக்கவே முடியாது. அப்ப அந்த பயத்துல தன்னை சிறைக்கு தள்ளிடுவாங்க அப்படிங்கிற அந்த சொல்லுங்க. என்ன இதுல என்ன இருக்கு? எவ்வளவு வழக்குல இருக்கு? எப்படிங்க வந்து மிலிந்த் டெல்டுமுடியை எப்படி சுட்டுக் கொள்வாங்க? அவர் ஒரு மாவோயிஸ்ட் என்கிற பேர்ல எப்படி சுட்டுக் கொண்டாங்க? நீங்க ரொம்ப முக்கியமான வழக்கு இந்த வழக்கு. இருங்க, இல்ல நேரடியா கைது செய்யறதெல்லாம் அது மிரட்டல் துணியாயிரும். ஒரு புள்ளி சட்டத்துக்கு உட்பட்டவங்க தான் சொல்லி முடிச்சிடறேன். அதாவது சட்டத்துக்கு உட்பட்டவங்க ரொம்ப முக்கியமான வழக்கு இந்த வழக்கை நாங்க தோண்டுவோம். இந்த வழக்கின் அடிப்படையில் மோடியை கைது செய்ய நாங்கள் வந்து எல்லா பதில் கேட்போம். ஒரு நிமிஷம். பிரதமர் பதற்றத்துல பேசுறாரு, அதுதான் வந்து அவருடைய பிரச்சாரத்தினுடைய தன்மையே மாறிடுச்சு அப்படின்னு ராகுல் காந்தி பார்க்க. இதுதான் என்னுடைய கடைசி தேர்தல் அப்படின்னு 5 தேர்தலுக்கு முன்னாடியிலிருந்தே திமுகலேருந்து நிறைய பேர் சொல்லியிருக்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நான் கவுல் பிராமணன் தான் அப்படின்னு ராகுல் காந்தி ஐயா சொன்னதை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். என் மனைவி ராமர் பக்தை அப்படின்னு சொல்லி இப்போ சமீபத்தில் கேள்விப்பட்டோம். இதெல்லாம் தேர்தல் நேரத்தில் பதட்டத்தின் மூலமாக வந்ததாக எடுத்துக்கொள்வதாக இருந்தால் 400 சீட்டை பற்றி பேசிக்கொண்டிருக்கோம். 150 தான் வரும்னு இவங்க சொல்கிறாங்கன்னும் போது அவர் பதட்டப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. நம்பர் 1. ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும் அந்த 400 ஏன் வருது அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு 200 தொகுதிகளில் கடந்த 3 தேர்தல்களாகவே பிஜேபி ஜெயிக்கவில்லை. அதனால் அந்த 200 தொகுதிகளில் கான்சென்ட்ரேட் பண்ணால் தான் 303ங்கிறது 400 அப்படிங்கிறது தான் கணக்கு. அந்த 200 தென் மாநிலங்களில் வருது. தென் மாநிலங்களில் பிரதானமாக இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த 200லேருந்து இத்தனை வர வேண்டும் அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் அதை மூவ் பண்ணுறாங்க. அந்த 303 தக்க வைப்பதற்கான வேலைகளை செய்கிறாங்க. சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பேன்னு ராகுல் காந்தி ஐயா 5 மாநில தேர்தலுக்கு முன்னாடி கூட தான் சொன்னார். அதில் ஆந்திராவில் மட்டும்தான் பிஆர்எஸ் புண்ணியத்தில் ஜெயிச்சார். அப்போது அதே விஷயத்தை சொல்லி இன்றைக்கி அவர் ஜெயிப்பாருன்னு அவரே நினைக்கிறதுக்கு வாய்ப்பு, தெலுங்கானாவில் அதே ஜெயிப்பாருங்கிற அபிப்பிராயம் யாருக்கும் இல்லை. அம்பேத்கர் அவர்கள் கொண்டு வந்த ஏதாவது ஒரு விஷயத்தை அல்லது அம்பேத்கர் அவர்கள் பரிந்துரைத்த ஏதாவது ஒரு விஷயத்தை பிஜேபி மறுதளித்து விட்டது அப்படின்னு குற்றச்சாட்டு செய்வதாக இருந்தால் நாம் பேசலாம். ஆமாம், அம்பேத்கர் சொன்னார், இவங்க அதை செய்யலை அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம அதை கொண்டு போகலாம். இன்று வரைக்கும் பிஜேபி தன்னுடைய ஆட்சியில் இந்த 10 வருடத்திலும் சரி, வாஜ்பாய் ஐயாவுடைய 4.5 வருடத்திலும் சரி, அந்த பெருமகனார் சொன்னதிலிருந்து எந்த ஒரு இடத்துல இருந்தும் டீவியேட் ஆகிட்டு வரலைங்கிறது தான் அடிப்படை விஷயம். சரி, மத பிரச்சாரம் செய்தா வெற்றி பெற்றலாம் அப்படிங்கிறது தான் குற்றச்சாட்டாக இருந்தா, மத பிரச்சாரம் செய்தா வெற்றி பெற்றலாம்ங்கிறது குற்றச்சாட்டாக இருந்தால், அதாவது மோடி ஐயா வந்து 2வது தேர்தலுக்கு ஃபேஸ் 2ல என்ன பண்றாங்க? அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணுங்களேன், கொஞ்சம் அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணுங்க. சொல்லுங்க, அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்க. சொல்லுங்க. இல்ல, நீங்க புரட்சியாளர் அம்பேத்கருடைய கனவு அப்படிங்கிறது இந்தியாவுடைய பன்முகத்தன்மை தான். பன்முகத்தன்மையை அழிச்சிட்டு ஒரே நாடு, ஒரே சட்டம், ஒரே நீங்கள் வந்து பண்பாடு அப்படிங்கிறத கொண்டு வந்தா அது புரட்சியாளர் அம்பேத்கருடைய பன்முகத்தன்மைக்கு எதிராக. நான் பதில் சொல்லிடுறேன் அப்படிங்கிறத கொண்டு வராங்க. இல்ல, நான் பதில் சொல்லிடுறேன். என்னோட நேரத்தை எனக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் இருங்க. புரட்சியாளர் அம்பேத்கருடைய கொள்கைகளுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு மிக மோசமான சமூக விரோத கொள்கை கொண்ட கட்சி எதுனா பாஜக. ஆனா அம்பேத்கர் வந்து பேசுறாங்க. நீங்க சொன்ன ஒரே குற்றச்சாட்டு இங்க பாருங்க, அம்பேத்கர் பத்தி பேசுறதுக்கு பாஜகவுக்கோ பாஜக ஆதரவாளர்களுக்கோ ஆர்எஸ்எஸ்க்கோ தகுதி இல்ல. அம்பேத்கர் பத்தி பேசாதீங்க. நீங்களே வச்சுக்கோங்க. நீங்களே வச்சுக்கோங்க. எனக்கு வேற பிரச்சனைகள் பேச வேண்டியிருக்கு. இங்க பாருங்க, நீங்க அம்பேத்கர் பத்தி பேசுறதா நான் பேசுவேன். வேணாம், நீங்களே வச்சுக்கோங்க. உங்க கேள்விக்கு மட்டும் நான் பதில் சொல்லிடுறேன். என்னோட நேரத்தை களவாடாதீங்க. நான் பேசுறேன். இருக்கீங்க நீங்க என்னங்க? உங்க கேள்விக்கு பதில், அம்பேத்கர் பத்தி நீங்க பேசாதீங்க. உங்க கேள்விக்கு பதில் சொல்றேன். உங்க கேள்விக்கு பதில் சொல்றேன். என்னோட நேரத்தை களவாடாதீங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல்னு சொன்னதனால பன்முகத்தன்மை பாதிக்கப்படல. அவங்க தாய்மொழியில் தான் படிக்கணும்னு சொன்னதன் மூலமாக தான் பன்முகத்தன்மையை காக்கிறோம். அப்படித்தான் நீங்கள் அதில் எடுத்துக்கணும். அதை பற்றி பேசணும்னா நிறைய பேசுறதுக்கு இருக்கு. இன்னும் சொல்லப்போனால் இந்த என்டையராக இந்த மத பிரச்சாரம், அதாவது 2வது ஃபேஸில் வந்து மத பிரச்சாரத்தை எடுக்கிறாரு மோடி ஐயா அப்படின்னு சரவணன் ஐயா சொன்னார். அப்படி எடுத்தால் வெற்றி பெறுவாங்களா?
அப்படி எடுத்தால் வெற்றி பெறுவாங்கிறதுக்காக தான் அதை பண்றாங்களா? ஏன் முதல் பிரச்சாரத்துல இந்த மாதிரியான குற்றச்சாட்டு பாருங்க, ஒரு மேனிஃபெஸ்டோ உங்ககிட்ட இருந்து வந்துருச்சு. நாங்க என்ன நினைச்சோம், 1000 ரூபாயை இந்தியா பூரா கொடுப்போம்னு திமுக சொன்னாங்க. 8500 ரூபாயை கொடுப்பேன்னு ராகுல் காந்தி ஐயா சொல்றாரு. இவங்க ஏதாவது பதட்டப்படுவாங்கன்னு பார்த்தோம், ஒன்றும் படல. அதுக்கப்புறம் அடுத்த பிரச்சனைக்கு வந்தோம். ஏன்னா ரீடிஸ்ட்ரிபியூஷனை பத்தி ராகுல் காந்தி ஐயா திரும்ப பேசினாரு. அதை என்ன சொல்றாரு, ரீடிஸ்ட்ரிபியூஷன் திரும்ப பேசினாரு. வதந்தின்னு சரவணன் சொல்றாரு. இல்லைங்க, நான் ஒரே ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன். அதுல தெளிவா ரீடிஸ்ட்ரிபியூஷன்ங்கிற வார்த்தை இருக்கு. இவர் வந்து விவாதிக்கிறாரு, இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ்ங்கிறது சொல்றாரு, வந்தேரிகள் அல்லது ஊடுருவலாளர்ங்கிறத தெளிவா சொல்றாரு. அது ஆச்சாரியார் உங்களுக்கு விளக்கம் கொடுத்துட்டாரு. அப்போ ராகுல் காந்தி ஐயா என்ன சொல்லியிருக்கணும், ஆமா நான் கொடுக்க போறேன், ரீடிஸ்ட்ரிபியூஷன் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல. அவர் என்ன விளக்கம் கொடுக்குறாரு, ஐயா அந்த கணக்கெல்லாம் எடுப்போமா, அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்ப்போமா, அவ்வளவுதாங்க. அதுக்கப்புறம் இன்டர்வியூல பணம் கிடையாது. 16 லட்சம் கோடி தள்ளுபடி பண்ணீங்களா, அந்த பணத்தை எடுத்து நாங்க பிரிச்சு கொடுத்தா இது பண்ண முடியும். 140 கோடிக்கு 16 லட்சம் கோடியை பிரிச்சு கொடுத்தீங்கன்னா 1,42,000 வரும். அது ஏற்கனவே அவங்க கொடுத்துட்டாங்க. வாராக்கடனை நீங்க ஏன் பிரிச்சு கொடுக்க முடியாதுன்னா, வாராக்கடன்ங்கிறது ஒரு குப்பையில் போடப்படுகின்ற ஒரு பேப்பர் தானே ஒழிய எரித்து மறுக்கிற ஒரு விஷயம் இல்லை. அது முதல்ல நீங்க புரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது, இன்னைக்கு நடந்திருக்கிற தேர்தலில் கேரளாவை பொறுத்த வரைக்கும் இன்னொரு 3-4% அதிகமாக வந்திருக்கலாம் என்றாலும் அதனுடைய போன வருட சதவீதத்திலிருந்து எந்த விதத்திலையும் பெருசா குறையாமல் கேரளால நல்லா வந்திருக்கு. மணிப்பூரிலும் மிக சிறப்பாக வந்திருக்கு. வெஸ்ட் பெங்கால்லையும் மிக சிறப்பாக வந்திருக்கு. வெஸ்ட் பெங்கால்ல பாலூர்காட்ல மட்டும்தான் இதுவரைக்கும் பிஜேபி வெற்றி பெறாத ஒரு தொகுதிக்கு இன்னைக்கு தேர்தல் நடந்திருக்கு. ஆனால் அந்த இடத்துல ஏற்கனவே வெற்றி பெற்று வந்திருக்கிற ஒரு 6 தொகுதியில் பிஜேபி சிறப்பாக செயல்பட்டிருக்கு. இதையெல்லாம் தான் நம்ம அடிப்படையில் பார்க்கணும். ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னன்னா, இந்த ரீடிஸ்ட்ரிபியூஷனை பற்றி பேசும்போது அதை நாம் ஏன் எடுத்து சொல்றோம்னா, சரவணன் ஐயா ஒரு விஷயம் சொன்னார். அதாவது எஸ்டேட் டாக்ஸுக்கு ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் கிடையாது. எஸ்டேட் டாக்ஸ்னு ஒன்று இருந்தது. 1985 அதை வந்து அபாலிஷ் பண்ணாங்க. அதற்கு முந்தைய நிலைக்கு போய் மாற்ற முடியாது அப்படிங்கிறத அவர் எடுத்து சொன்னார். அது நியாயமானது தான். ஆனால் இந்திரா காந்தி அம்மாவுடைய சொத்துக்கள் யாருக்கிடம் வந்திருக்கும், இவர்கள் இந்த ராஜீவ் காந்தியிடம், மேனகா காந்தியிடம் தான் வந்திருக்கும். இவர்களுடைய சொத்தை காப்பாற்றுவதற்கு தான் அது எடுக்கப்பட்டதுன்னு நம்ம சொல்றோமே ஒழிய இறந்தவர்களின் சொத்தை எடுத்தாங்களாங்கிறத பத்திலாம் பேசல. எஸ்டேட் டாக்ஸ் ஆல்ரெடி இந்தியாவில் இருந்த ஒரு விஷயம். அதை தூக்கி போட்டது காங்கிரஸ் தான். ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன். இன்னைக்கு இவ்வளவு தூரம் இஸ்லாத் சகோதரர்களுக்கா இதெல்லாம் பண்ணுவேன்னு ராகுல் காந்தி ஐயா பேசுறதும் 2006 மன்மோகன் சிங் ஐயா பேசுறதுக்கும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் ஞாபகப்படுத்திட்டு விட்டுறேன். சச்சார் கமிட்டி கொடுத்த பரிந்துரைகள் என்ன தெரியுமா? ஒரு தொகுதியில் 20% மேல இஸ்லாத் அவர் இருக்கிறாங்கன்னு சொன்னா அதை வந்து ரிசர்வேஷன் தொகுதியாக தூக்கிட்டு இஸ்லாத் அவர்கள் மட்டும் போட்டி போடுகின்ற தொகுதியாக வைக்க வேண்டும். பரிந்துரை செஞ்சாங்களா? நம்பர் 1 கேள்வி. இரண்டாவது கேள்வி என்னன்னா, 30% பாராளுமன்றத்தில் இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும், 40% சட்டசபையில் இடஒதுக்கீடு. சச்சார் கமிட்டி கொடுத்த பரிந்துரை இதெல்லாம் மன்மோகன் சிங் ஐயா காலத்தில் இதையெல்லாம் அவர் செய்திருந்தால்னு சொன்னா இஸ்லாத் சகோதரர்கள் சந்தோஷப்படுவாங்க. அதை விட ரொம்ப முக்கியம் தெரியுமா, தனி தொழில் மையம் பண்ணல. ஆனா அவர் பேசுனதை இன்னைக்கு பண்ணிடுவாங்கன்னு சொல்லி நீங்க கனெக்ட் பண்ணி பேசுறீங்க. நான் அப்படி சொல்லவே இல்லைங்க. இன்னைக்கு வந்து புதுசா சொல்றாரு. ஒவ்வொரு முறையும் ஒரு புழுகு மூட்டையை சொல்றீங்களே. இந்திரா காந்தி அம்மா கரீபி ஹட்டாவோன்னு சொன்னாங்க, 77 செய்யவே இல்லை. மன்மோகன் சிங்கையா வந்து அதை தமாஷ் பண்ணி விட்டாரு. 22 ரூபாய்க்கு கீழே சம்பாதிச்சாதான் அவன் வந்து ஏழைன்னு சொன்னாரு. அது வந்து எவ்வளவு % இருக்குன்னு சொன்னாரு. இவங்க ஒவ்வொரு முறையும் ஒன்னு சொல்றாங்க, ஆனால் அதற்கு மாற்றி செய்கிறாங்க. 50,000 ரூபாய் உங்களுக்கு நான் சொல்றேன், சிம்பிளான விஷயம். 10,000 குழந்தைகள் வெளிநாட்டில் சென்று படிப்பதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். சச்சார் கமிட்டி கொடுத்த பரிந்துரை 16 அம்ச திட்டம் போட்டார் மன்மோகன் சிங். ஏதாவது ஒன்றை செயல்படுத்தி இருக்கலாமா? இஸ்லாத் சகோதரர்கள் முன்னேறி இருப்பாங்கல்ல. கேப்போம். ஓகே, சரவணன் அவர்கள்ட்ட இப்போ தென் மாநிலங்களில் பாஜகவுக்கு கடும் சவால் இருக்கு, இல்லை தென் மாநிலங்களில் பாஜகவே இல்லைன்னு ஒரு நிலை எடுத்தா, இந்தியா கூட்டணி சரி, தென் மாநிலங்கள் ஃபுல்லாக இந்தியா கூட்டணி வச்சுட்டாலும் இதை மட்டும் வைத்து பெரும்பான்மையாக வச்சு ஆட்சி அமைச்சிட முடியுமா? 5-6 மாநிலங்களில் முழுவதுமாக ஸ்வீப் பண்ணியிருக்கல கடந்த தேர்தலில். இப்போ இந்த கணக்கை வந்து பல இடங்கள்ல பல நேரங்கள்ல வந்து சொல்லியிருக்கோம். என்ன அப்படின்னா, சென்ற முறை பாஜக எடுத்த அந்த 300 அப்படின்றது தான் அவங்களுடைய பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ். 303 அந்த 303 அதற்கு மேல அவர்களால செல்ல வாய்ப்பே கிடையாது. அதுவும் 10 வருஷம் நாட்டை சீரழித்த பிறகு பெட்ரோல் டீசல் விலையை வரலாறு காணாத அளவுல 100 ரூபாயில கொண்டு போய் நிறுத்திட்டு, எல்பிஜி சிலிண்டர் விலையை 400 ரூபாயில இருந்து 1200 ரூபாயில கொண்டு போய் நிறுத்திட்டு, திருப்பி எனக்கு 400 சீட்டு கொடுப்பாங்க, 400 ஆப்கி பார் 400 பார்ன்றாங்க. அது கிடையாது, ஆப்கி பார் சாக்கோ பார் தான் இந்த தடவை பாஜகவிற்கு. ஸோ என்ன அப்படின்னா, ராஜஸ்தான் போன முறை ஸ்வீப் பண்ணாங்க,
இந்த தடவை அங்கிருந்து வரக்கூடிய தகவல்கள் வந்து குறைந்தபட்சம் 10ல இருந்து 15 சீட்டு காங்கிரஸ் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே போல பீகார் தேஜஸ்வி யாதவ் வந்து ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பை நிறுவி இருக்கிறாரு. அங்க வந்து அதே போல பாஜகவிற்கு சீட்டுகள் குறையும்ன்றாங்க. மகாராஷ்டிரா பாஜகவிற்கு சீட்டுகள் குறையும். உத்தரப்பிரதேஷ்ல எங்களுடைய சூப்பர் இது அப்படின்றாங்க, அங்க சீட்டுகள் குறையும்ன்றாங்க. வெஸ்ட் பெங்கால்ல சீட்டுகள் குறையும். ஜார்க்கண்ட்ல அங்க இருக்கக்கூடிய முதல்வரை கைது செய்து சிறையில் அடைத்து விட்டு பாஜக போய் ஓட்டு கேட்டா போட்டுருவாங்களா? அங்கேயும் சீட்டுகள் குறையும். இங்கெல்லாம் ஸ்வீப் பண்ணாங்க 90 100 out of 100 5% 10% குறைஞ்சாலே முடிஞ்சு போச்சு. பாஜகவுடைய கனவு தகர்ந்து விட்டது. இந்த முறை பாஜக வந்து 180 சீட்டு, அவ்வளவுதான். அவங்க 180 சீட்டு எடுத்தாங்க அப்படின்னா அது அவங்களுடைய பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ். இதை எதை வைத்து சொல்கிறேன் அப்படின்னா, திரு ராகுல் காந்தி அவர்களுடைய அந்த பிரச்சார வீச்சு கர்நாடகால என்ன சொல்றாரு, பாரதிய சொம்பு பார்ட்டி அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார். அது இப்போ வந்து சமூக வலைதளங்கள் எல்லாம் தீயா பரவி கொண்டிருக்கிறது. அதே போல இன்னொரு முக்கியமான கருத்தை முன்வைத்திருக்கிறார். இன்னும் 2-3 நாள்ல பாருங்க பிரதமர் வந்து அழ ஆரம்பிச்சிருவாரு அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார். இது அங்கே பயங்கரமா போயிட்டு இருக்கு. அதே போல இவர்கள் வந்து சொல்ல வைக்கக்கூடிய இந்த பிரச்சாரங்களுடைய வீச்சை சிறப்பான முறையில வந்து மழுங்கடித்து செய்து கொண்டிருக்கிறது காங்கிரஸ். குறிப்பாக காங்கிரஸ் உடைய அவங்க தலைவர் வந்து திருமதி பிரியங்கா காந்தி அருமையான கருத்தை வந்து முன்வைத்தாங்க. மங்கள் சூத்ராவை எல்லாம் கொண்டு போய் இவங்களுக்கு கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கம் போல ஒரு பொய்யை அவிழ்த்து விட்டார் திரு மோடி அவர்கள். இவங்க உடனே கேட்டாங்க, பிரியங்கா காந்தி அவர்கள் கேட்டார்கள். உடனே என்ன கேட்டாங்க, என்னுடைய தாய் இந்த நாட்டிற்காக அவருடைய மங்கள் சூத்ராவை தியாகம் செய்தவர், என்னுடைய பாட்டி அவருடைய நகைகளை எல்லாத்தையும் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த ராணுவ வீரர்களுக்காக கொடுத்தவர், இந்தியா சீனா போரின் போது அப்படின்னு ஒரு கருத்தை வந்து முன்வைக்கிறார். இது வந்து மக்களிடையே சிறப்பாக சென்றடைகிறது. ராகுல் பிரச்சாரத்தை பத்தி பேசுறீங்க. கேரளாவுல அங்க மாநில முதலமைச்சர் கேட்கிறார், ராகுல் காந்தி எங்க தேர்தல் பிரச்சாரத்துக்கு கூட வரமாட்டாருன்னு கேட்கிறார். இப்போ அவங்களும் இந்தியா கூட்டணியில என்னன்னா, இல்ல அவங்க வந்து எந்த கூட்டணியில வேணா வந்துட்டு போட்டோம். நான் உங்களுக்கு வந்து இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்றேன்னு சொல்லி சொன்னேன். என்ன அது அப்படின்னா, எப்படி வந்து பாஜகவுடைய அந்த தேர்தல் பிரச்சாரம் ஒரு லிஸ்ட்லெஸ்ஸா இருக்கு, ஒரு ஃபோக்கஸ்டாவே இல்ல அப்படின்றதுக்கு கடந்த 5 நாட்கள் பிரதமருடைய பிரச்சாரத்தை பாத்தீங்கன்னாலே தெரியும். முதல் நாள் என்ன சொன்னாரு, மன்மோகன் சிங் வந்து எல்லா பணத்தையும் எடுத்துக்கொண்டு போய் முதல் இதை வந்து இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துருவாருன்னு ஒரு அப்பட்டமான பொய்யை சொன்னார். ஒரு டாக்டர்ட் வீடியோ, ஒரு ஃபேக் வீடியோ வச்சு பேசினாரு. அடுத்த நாள் என்ன சொன்னாரு பிரதமர், ஹஜ் பயணத்திற்கு வந்து இஸ்லாமியர்களுக்கு நாங்கள் தான் நிறைய பணம் கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதற்கு அடுத்த நாள் என்ன பண்ணிட்டாங்க, ஜம்ப் பண்ணிட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்க, காங்கிரஸ் வந்து ராமர் கோயிலில் திறப்பு விழாவை புறக்கணித்து விட்டது, அதனால துறவிகள் எல்லாம் வந்து மனக்கசப்பு அடைந்து விட்டார்கள், யாரும் ஓட்டு போட மாட்டாங்கன்னாங்க. அதுக்கு அடுத்த நாள் என்ன பண்ணாரு, இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸ் அப்படின்னாரு. காங்கிரஸ் கொண்டு வருகிறது இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸ் அப்படின்னாரு. அதுக்கு அடுத்த நாள் என்ன பண்ணாரு, ராஜீவ் காந்தி வந்து அதை அபாலிஷ் பண்ணதுக்கு காரணம் இதுன்றாரு. நீங்க இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸை என்ன பண்ண போறீங்க அப்படின்றதுக்கு பதில் இல்லை. தொடர்ந்து அதாவது என்ன அப்படின்னா, தொடர்ந்து பிரதமருடைய பேச்சுக்கள் வந்து வெறும் பொய்யை மட்டுமே மூலதனமாக்கி பொய்யை மட்டுமே விற்று கொண்டிருக்கிறார். அதனாலதான் சொன்னா அவர் ஒரு புழுகு மூட்டை பிரதமராக மாறிவிட்டார். இப்போ இல்ல ஒரு நிமிஷம், இன்னொரு சின்ன கருத்து இதையும் முடிச்சிடுறேன். இந்த இதற்கு வந்து என்னன்னா, அவங்க கூட இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்களை யாரும் பிரதமருடைய பேச்சை ஒத்து பேச மாட்டாங்க. நீங்க 2014 ஒரே நிமிஷம் முடிச்சிடுறேன். 2014 பாத்தீங்க அப்படின்னா ஒரு கன்சிஸ்டன்டா ஒரே நேரட்டிவ். என்ன நேரட்டிவ் அப்படின்னா, நாங்கள் வந்து வந்தால் தேசம் வந்து சிறப்பாக இருக்கும், இதை செய்வோம், அதை செய்வோம், அப்படி செய்வோம், இப்படி செய்வோம், பெட்ரோல் டீசல் விலையை குறைப்போம், வளமான ஸ்ட்ராங்கான பாரதமாக இருக்கும் அப்படின்னாங்க. இன்னைக்கு ஏதாவது அதை பத்தி பேசுறாங்களா? யாருமே அதை பற்றி பேசுவதில்லை. இதுதான் அவர்களுடைய தோல்வி, இதுதான் பாஜகவுடைய தோல்வி. வட மாநிலத்தில் இருப்பவர்கள் எல்லாம் பாஜகவை கைகழுவி விட்டார்கள். ஆசீர்வாதம் ஆச்சாரி ஹையஸ்ட் ரீச் வந்து கடந்த தேர்தலே முடிஞ்சிருச்சு பாஜகவுக்கு. இப்போது வட மாநிலங்களிலும் சிக்கல்ன்ற பார்வை முன்வைக்கிறாங்கல்ல. கார்கே சரவணன் வந்து பெரிய லிஸ்டே பட்டியல் போட்டாரு. காங்கிரஸ் உடைய ஸ்போக்ஸ் பர்சன்களை விட நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணாரு. வாழ்த்துக்கள். ஆனா அவர்கிட்ட நான் ஓகே, நான் அடுத்த கேள்வி கேட்கிறேன், அதுக்கும் பதில் சொல்லுங்க. அதாவது காங்கிரஸ் வந்து இவ்வளவு அருமையான ஒரு போல் பொசிஷன்ல இருக்கிறது மாதிரி அவர் கட்டமைக்கிறாரு. அந்த காங்கிரஸ் கட்சி எத்தனை தொகுதிகள்ல போட்டி போடுது? 540
ஒரு நிமிஷம். நான் நீங்க பேசும்போது குறுக்கிட்ட சரவணன், இது மாதிரி நீங்க பண்ணாதீங்க. டோன்ட் பி லிட்டில் யுவர் செல்ஃப். ஓகே, 543 தொகுதி, அதுல 330 தொகுதியில தான் அவங்க போட்டி போடுறாங்க. அவங்களுடைய ஸ்ட்ரைக் ரேட் என்ன? இந்த தொகுதிகள் இந்தியா கூட்டணிக்காக காம்ப்ரமைஸ் பண்ணிருக்காங்கல்ல சார்? அதுதான் சொல்றேன். இருங்க ஒரு நிமிஷம், நான் வரேன் சார், வரேன் சார், வரேன் சார். நீங்க இந்தியா கூட்டணியே வச்சுக்கோங்க. நீங்க இந்தியா கூட்டணி, இந்தி கூட்டணி, என்ன கூட்டணி வேணாலும் வச்சுக்கோங்க. உங்களுடைய இந்த 330 தொகுதி அந்த காங்கிரஸ் போட்டி போடுறதுல ஸ்ட்ரைக் ரேட் என்ன? 5% 10% வரதான். எந்த இந்தி கூட்டணியை இவங்க கட்டமைச்சாங்களோ அதே இந்தி கூட்டணி, எல்லாத்தோட இந்தி கூட்டணியில உள்ள மத்த கட்சிகளை விட இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் தான் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்க போகுது. அதுதான் நிசப்தமான உண்மை. 10% ஸ்ட்ரைக் ரேட் வச்சா கூட போன தடவை வாங்கின அந்த 44 இவங்களால தொட முடியுமான ஒரு பெரிய கேள்விக்குறி. இல்ல, இந்த இடத்துல ஸ்ட்ரைக் ரேட் தாண்டி கடந்த முறை 19% வாங்கின காங்கிரஸ் அதாவது சரவணன், அதான் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன். அடுத்தவங்க சொல்றது கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க, இடையில பேச விட மாட்டேன். இதாவது பாஜக இதுவரை இன்னைக்கு தேதி வரை நாங்க அறிவிச்சிருக்க கேண்டிடேட்டுகளோட எண்ணிக்கை 433. எங்களுடைய ஸ்ட்ரைக் ரேட் 90ல இருந்து 95%. எங்களால இன்னைக்கு 400 தொகுதிகள் நாங்க வச்சிருக்கிற இலக்கு, நாங்களே தனியா 370 சீட்டுகளுடைய இலக்கு எங்களால அச்சீவ் பண்ண முடியும்ன்ற கான்பிடன்ஸ் எங்களுக்கு இருக்குது. அதனால தான் இன்னைக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தன்னுடைய பரப்புரையில பல இடத்துல அவர் சொல்லிட்டு இருக்காரு. நீங்க அதை சரியா கேட்காம 400 பார் சாக்கோபார் எங்களோட ஸ்ட்ரைக் ரேட்டை பேஸ் பண்ணி தான் நாங்க எங்களோட இலக்கை நாங்க வச்சிருக்கோம். அதல பாதாளத்துக்கு கொண்டு போறாங்க. அவங்களும் ஆனா கடந்த முறை பாஜக பெற்றது 37% ஓட்டு. இன்னைக்கு இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் 60% ஓட்டு வச்சிருக்கு. அப்ப ஸ்ட்ரைக் ரேட் அப்படியே சேஞ்ச் ஆகுன்றாங்கல்ல? அப்ப போன வாட்டியா இருக்கு சார், ஸ்ட்ரைக் ரேட் எப்படி சார் சேஞ்ச் ஆகும்? நாங்க 10% என்னென்ன மக்களுக்கு செஞ்சிருக்கோம் அதை நாங்க சொல்றோம். எங்களுடைய சாதனைகளை பத்தி நாங்க பேசுறோம். அந்த சாதனைகள் எங்களுக்கு ஈவன் 4 மாசத்துக்கு முன்னாடி நடந்த சட்டமன்ற தேர்தல்ல கூட அது ப்ரூவ் ஆயிருக்குது. 3 மாநிலங்கள்ல எங்க நாங்க வரமாட்டோம்னு சொன்னோமோ அதே 3 மாநிலத்துல நாங்க காட்டியிருக்கோம். ஆக அதனுடைய தொடர்ச்சியாக இந்த தேர்தலை பாத்தீங்கன்னா எங்களுடைய ஸ்ட்ரைக் ரேட் 90-95% ஈஸியா அச்சீவபிள். அதனால தான் அந்த இலக்கை நாங்க வச்சிருக்கோம். அந்த இலக்கை நோக்கி நாங்க பயணப்பட்டு இருக்கோம். இன்னமிட்டு தான் 2 3 4 5 6 வரப்போகுது. அதுல எங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் நீங்க பார்க்க தான் போறீங்க. ஓகே, திரு வன்னியரசு, இங்க இந்தியா கூட்டணி முழுமையா அடைஞ்சிருக்கா? கேரளாவில் இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் தேசிய அளவில் பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்டும் காங்கிரஸுமே அடிச்சிட்டு இருக்காங்க. மேற்கு வங்கத்தில் அதே மாதிரி தான் நிலைமை இருக்கிறது. அப்போ இந்தியா ஒருவேளை பாஜக எதிரான ஓட்டுகள் எங்க விழுந்தாலும் அது இந்தியா கூட்டணியில் எப்படி அகாமடேட் ஆகும்? அது இல்லை, பாஜக ஒன்றுமே இல்லாத இடங்களில் தான் அவங்க 2 பேரும் நிற்கிறாங்க. கேரளாவில் லிஸ்ட்டு சொன்னார். எந்த இடத்துல அவங்க வெற்றி பெற முடியும்? ஒன்றுமே இல்லை, சும்மா நிற்கலாம். தமிழ்நாட்டில் அவங்க எந்த இடத்துல வெற்றி பெற முடியும்? சும்மா நிற்கிற பேரில் நீங்கள் ஒரு குறைந்தபட்சம் டெபாசிட் வாங்குறது கூட தமிழ்நாட்டிலையோ கேரளாவிலையோ மேற்கு வங்கத்திலையோ அவங்களுடைய நிலைமை அதுதான் இருக்குது. இப்போ இருக்கிற சூழலில் அதான் நிலைமை இருக்குது. கருத்து கணிப்பும் அதான் சொல்லுது. அதனால் இவங்க நீட்டி முழங்கலாம். அதாவது 543 இடத்தில் நாங்களே வெல்லுவோம்னு கூட சொல்லலாம். அதையும் தாண்டி நாங்கள் மலேசியா சிங்கப்பூரில் கூட வெல்லுவோம்னு கூட அவங்க சொல்லலாம். அது அவங்களுடைய உரிமை. அதை பற்றி எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் பிரதமர் அவர்களுடைய ஒவ்வொரு பேச்சும் நம்ம விவாதிக்கக்கூடிய பேச்சு. அவர் சொல்கிறாரு, ரொம்ப முக்கியமாக சொல்கிறாரு, இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் ஆண்டுக்கு ஒருவர் பிரதமர் அப்படிங்கிறத சொல்கிறாரு. அப்போ அவர் ஒரு புரிதலிருந்து வர்றாரு. இந்தியா கூட்டணி தான் ஆட்சிக்கு வரும், ஆட்சிக்கு வந்தால் இந்தியா கூட்டணியில் இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் வருவாங்க அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு. ஆனால் அது தவறில்லை. பகுத்துண்டு பள்ளியூர் ஓம்புதல் தான். ஒவ்வொரு முறையும் நாங்கள் ஒரு பிரதமர் கூட கொண்டு வருவோம். அது ஒரு நிலையான பகிர்வு. ஏன் இல்லை ஏங்க
உத்தரப்பிரதேசத்தில் வந்து மாயாவதி 2 வருஷம், நாங்கள் 2 வருஷம் ஆட்சி செய்வோம் சொல்லி அக்ரிமெண்ட் போட்டுக்கலையே அவங்க. அப்போ மட்டும் நீங்கள் வந்து ஸ்திரத்தன்மை இல்லையா? அது நீங்கள் பேசினா மட்டும், பாஜக பேசினா மட்டும் அது வந்து உறுதிப்பாடு, நிலைப்பாடு. நாங்கள் பேசினா அது வந்து எப்படி ஸ்திரத்தன்மை இருக்கும் அப்படி கேட்பீங்களா? ஒன்று. ரெண்டாவது ரொம்ப முக்கியமானது, இந்த ராஜேந்திர சச்சார் கமிட்டியை பற்றி சொன்னார் அவர், அங்கே ஆர்எஸ்எஸ்காரரு. சச்சார் கமிட்டி 2005 மன்மோகன் சிங் கொண்டு வரும். எப்படிங்க? அப்படியா? சரிங்க, அப்படியே இருக்கட்டும், ஒரு பிரச்சனை இல்லை. அப்படிலாம் சொல்லி தயவு செஞ்சு அரசியல் விமர்சகர்களுடைய தரத்தை தாழ்த்தி விடாதீர்கள். சரி, துக்ளக் வாசகர் சொன்னார்ல, என்னுடைய கருத்து நான் சொல்லிடுறேன். சச்சார் கமிஷன்ல வந்து ரொம்ப முக்கியமானது, இந்த இஸ்லாமியர்கள் வந்து தலித்துகள் பழங்குடிகளுடைய வாழ்நிலையை விட மோசமாக இருக்குது அப்படின்னு சச்சார் கமிட்டி சொன்னிச்சு. அப்போ தலித்துகள் பழங்குடி அவர்களுடைய இடஒதுக்கீட்டு அடிப்படையில் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத சச்சார் கமிட்டி சொன்னிச்சு. ஆனால் அன்றைக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர் அத்வானி, பாஜகவை சேர்ந்த அத்வானி. ஒன்று. ரெண்டாவது, இப்போ நம்முடைய உத்தரப்பிரதேச முதலமைச்சர் சொல்கிறாரு, தாழ்த்தப்பட்ட பழங்குடி மக்களுடைய இடஒதுக்கீட்டை பறித்து இஸ்லாமியர் கொடுப்பாருங்க அப்படின்னா இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கூடாங்கிறது தான் அவருடைய மிக முக்கியமான செய்தி. அப்போ சச்சார் கமிட்டியை பற்றி பேசுவதற்கு ஆர்எஸ்எஸ்காரர்களுக்கு ஏதாவது தகுதி இருக்கா? சச்சார் கமிட்டியை வந்து எதிர்ப்பு தெரிவித்தது அத்வானி, அன்னைக்கு அதை எதிர்ப்பு தெரிவித்தார். நீங்கள் வந்து பாபர் மசூதியை இடிச்சிட்டு நீங்கள் வந்து பாபர் மசூதி நாங்கள் வந்து இஸ்லாமியர்களுக்கு நான் ஆதரவாக இருப்போம்னு சொல்கிறது எவ்வளோ வந்து ஒரு ஆடு நினைந்தால் ஓனாய் அழுத கதை இல்லைங்களா? இது எப்படி இது சரியாக இருக்கும்? ஆக புரட்சியாளர் அம்பேத்கருடைய கொள்கைக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு கட்சி எதுன்னா பாஜக. புரட்சியாளர் அம்பேத்கர் வந்து இந்து மதத்துக்கு எதிராக இந்துத்துவத்தை அழிக்கணும்னு சொன்னவர். ஆனால் அதே இந்து ராஷ்டிரம் அமைப்புன்னு சொல்லி பாஜக சொல்லுது. எவ்வளவு நேர் எதிராக இருக்கிறாங்க. ஆனால் அம்பேத்கருடைய கொள்கைக்கு நாங்கள் நிற்கிறோம்னு சொல்லி சொல்கிறது எவ்வளோ அபத்தம். அப்போ முழுக்க முழுக்க மோடி அவர்கள் அல்லது பாஜக, ஆர்எஸ்எஸ், சங் பரிவார அமைப்புகள் முழுமையாக இந்த தேர்தலை பொறுத்தளவு பொய் மூட்டைகளுடைய தொகுப்பாக மாறி இருக்கிறாங்க. முழுக்க முழுக்க பொய் மூட்டை, வெறுப்பு அரசியலுடைய மூட்டை. இதுதான் அவங்களுடைய இலக்காக இருக்குது. எந்த இடத்துலையும் வந்து ஆக்கப்பூர்வமாக இதை பண்ணியிருக்கிறோம், இதை செய்ய போகிறோம் எங்கேயுமே சொல்லலை. வெறுப்பு அரசியல் மூலமாக வந்து வாக்கு அரசியலை வந்து அவங்க வந்து எடுக்கணும் முயற்சி பண்ணுறாங்க. அது கட்டாயம் இந்த தேர்தல் வந்து படுதோல்வி அடையும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஒரே ஒரு செய்திங்க, நீங்கள் 2021 குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிராக டெல்லியில் வந்து போராட்டம், ஷாஹின் பார்க்கில் போராட்டம் நடத்தினாங்க. அதில் என்ஐஏயில் வந்து ஊபா சட்டத்தில் என்ஐஏ கைது செஞ்சிச்சு. மொத்தம் 18 பேர் கைது செஞ்சாங்க. உமர் காலித் சைஃபி, சர்ஜில் இமாம், மீரான் ஹைதர், குல்ஃபிசா ஃபாத்திமா, ஷிஃபா உர் ரஹ்மான். ஏன் இதை சொல்கிறோம்னா, மொத்தம் 18 பேரும் இஸ்லாமியர்கள். அவருடைய சொத்துக்களை சூறையாடினாங்க. யாரு? இந்த இந்துத்துவ கும்பல் சொத்துக்களை சூறையாடினாங்க, பள்ளிவாசல் இடிச்சாங்க. இது எல்லாம் நீங்க வந்து ஒரு வெறுப்பு அரசியலை கட்டமைச்சு சொந்த நாட்டு மக்கள் இருங்க, சொந்த நாட்டு மக்களையே படுகொலை செய்யற ஒரு பயங்கரவாத கும்பல் தான் பாஜக. சொந்த நாட்டு மக்களை எங்காவது நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? சொந்த நாட்டு மக்களை படுகொலை செய்யறாங்கன்னா இதை விட என்னங்க பயங்கரவாதம் இருக்கு? பாஜக வந்து தேசபக்தியா இருக்கு, தேசபக்தியா போலி தேசபக்தி மிக மோசமான ஒரு பயங்கரவாத கட்சியா பாஜக இருக்குங்க. இந்த தேர்தல கட்டாயம் அவங்களுக்கு வந்து படுதோல்வி அடையுங்கிறது எந்த சந்தேகம் இல்ல. வெளிநாட்டவர் செய்த சதினால இந்த ஆட்சியிலிருந்து என்ன நீக்க நினைக்கிறாங்கன்னு ஒரு கருத்தை சொன்னாருன்னா அதை சோரஸை மனசுல வச்சு சொன்னாரு. அயலகத்துறை காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய சாம் பிரிட்டோடியா வச்சு சொன்னாரு. அவர் வந்து நல்ல வேலையா வேற விதமா விழுந்துட்டாரு. சச்சார் கமிட்டியில் சொன்னது வந்து டாக்ஸ் ஃப்ரீ கடன் கொடுக்கணும், கொலாட்ரல் இல்லாமல் கடன் கொடுக்கணும், எம்பிபிஎஸ் இன்ஜினியரிங் ஐஐடியிலலாம் தனி இடஒதுக்கீடு கொடுக்கணும், சாமானிய இஸ்லாத்தவர் கார் வாங்குறதுக்கோ பைக் வாங்குறதுக்கோ லோன் கேட்டால் கொடுக்கணும். இதெல்லாம் தான் சச்சார் கமிட்டியில் சொன்னது. யார் அமைத்தது? காங்கிரஸ். மன்மோகன் சிங் ஆட்சி அந்த டைமில் நடந்தது. ஆனால் அவர்கள் செய்திருந்தால் இஸ்லாத் சகோதரர்கள் இன்றைக்கி ரொம்ப நல்லா வந்திருப்பாங்க. 543 தொகுதியில் 303 தொகுதியில் தான் கடந்த 3 தேர்தல்களாக பிஜேபி வந்து ஜெயித்தோ தோத்தோ வந்திருக்கே ஒழிய 200 தொகுதிகளில் 3 தேர்தல்களாக ஜெயிக்கவே இல்லை. ஆனால் ட்ராக் ரெக்கார்டு என்னன்னா 282 அதாவது 2014 அதில் 248 சீட்டில் 50%க்கு மேலே வாக்கு வாங்கி இந்த 303க்குள்ளே வந்தது. 303 வாங்கும் பொழுது புதிய 55 சீட்டில் அது வெற்றி பெற்று தான் அந்த 303 வாங்கி. இதுதான் ட்ராக் ரெக்கார்டு. அத்வானி ஐயா எதிர்த்தார் சச்சார்
கமிட்டியை வந்து அத்வானி ஐயா எடுத்தார். அவர்கிட்ட இந்த சீட் எவ்வளவு தெரியுமா? அப்போ 136 தான். இவங்க கர்நாடகால இருந்து ஏன் காவிரியை கொண்டு வரலன்னு கேட்டா, ஆட்சியில் இருக்கிறது காங்கிரஸ், இங்க ஆட்சியில் இருக்கிறது திமுக. ஆனா அங்க பிஜேபி எதிர்க்கிறதுனால வருதுன்னு சொல்றாங்க. ஒரு 136 சீட்டு உள்ள கட்சி எதிர்த்ததுனால நீங்க இஸ்லாம் சகோதரர்களையே வெறுத்துட்டீங்களா? அல்லது அவங்களுக்கு வாழ்வு கொடுக்காம விட்டுட்டீங்களா? வெஸ்ட் பெங்கால்ல வந்து தோத்துருமாமா, வெஸ்ட் பெங்கால்ல பிஜேபி தோத்துரும்னு ஒரு கருத்து சொல்றாரு. பாஜக நிலைப்பாடு என்ன? சச்சார் கமிட்டின்னு ஒரு கமிட்டியை வெச்சீங்க. 16 இல்ல ஒரு நிமிஷம், நமக்கு வந்து பாஜகவா காங்கிரஸ்ங்கிறது முக்கியம் இல்ல, பாஜகவா காங்கிரஸ்ங்கிறது முக்கியம் இல்லைங்க. ஒரு அரசு, நான் சொல்லிடுறேன், ஒரு அரசு ஒரு கமிட்டியை நிர்ணயிக்குது. மன்மோகன் சிங் ஐயா 16 அம்ச திட்டத்தை கொண்டு வந்தாரு. அதை அவர் செயல்படுத்தி இருந்தால் இஸ்லாம் சகோதரர்கள் நல்லா வந்திருப்பாங்க. கருத்து தான் சொல்ல முடியும். ஒரே ஒரு விஷயம், உங்ககிட்ட பேசினா எனக்கு தலைவலி வந்துரும்னு நான் சொன்ன ஒரே காரணத்துக்காக நான் உங்ககிட்ட வந்து பேசுவேன்னு எதிர்பார்க்க கூடாது. காங்கிரஸ் வந்தால் இந்த பிரச்சனைகள்லாம் வரும்னு சொல்றதுனால காங்கிரஸே வந்துரும்னு நாங்க சொல்லல. அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். துக்ளக்குடைய பிராண்ட் அம்பாசிடரா சோ ஐயா சொன்னது கருணாநிதி ஐயாவை, அதனால தான் துக்ளக் பிரபலமாச்சு. காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோக்கு மோடி ஐயா பேசினா தான் பிரபலமாகும். ஏனால் அபத்தங்களை வெளியே கொண்டு வருவதுங்கிறது இன்னும் கொண்டு போய் சேர்க்கிறாரோ பிரதமர். ஒன்னும் கவலை இல்ல. 44 சீட்டு 45 கூட மாறுவதற்கான வாய்ப்பு இல்லாத ஒரு மேனிஃபெஸ்டோ கையில வச்சுக்கிட்டு அவர்களால் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஓகே, இறுதி கருத்து ஒரே பெட்ரோல் விலை ஒரே வரி எல்லாத்தையும் ப்ளீஸ் சரவணன். இப்போ ஒரே ஒரு சேலஞ்சு தான் இங்க இருக்கக்கூடிய பாஜக மற்றும் RSS காரர்களுக்கு ஒரே சேலஞ்சு தான். மோடி இப்ப சொல்றேன், மோடி இனிமே ஆப்கி பார் 400 பார் 400 சீட்ல ஜெயிப்போனே எங்கேயுமே பேச மாட்டார். பேசினா தோல்வி வந்து படுதோல்வியா மாறும். யாராவது ஒத்துப்பாங்களா? பேசுவாங்களா? யாராவது 400 சீட்டை ஜெயிப்போன்னு யாரையா போய் பிரச்சாரம் பண்ண சொல்லுங்க. வாய்ப்பே கிடையாது. ஒரே வரி. ஓகே, அதாவது கார்கே ஷாஹின் பாக பத்தி பேசினார். 18 பேர் அரெஸ்ட் பண்ணது, 18 பேர் அரெஸ்ட் பண்ணது வந்து உண்மைதான். ஆனா அது உங்க யாரு அப்படின்றது, அவங்களோட பேக்ரவுண்ட் என்ன, அவங்களுக்கு நக்சல் அமைப்புகளுக்கும் என்ன தொடர்பு, அததான் NIA விசாரிச்சுக்கிட்டு இருக்குது. அதனாலதான் அவங்களுக்கு இன்னும் பெயில் கூட கொடுக்காம உள்ளார வச்சிருக்காங்க. அவரு சரவணன் சொன்னார் இல்லீங்களா, 400 தாண்டுவோம். அதை நானும் சேலஞ்சாவே சொல்றேன். 400 நாங்க கண்டிப்பா தாண்டுவோம். அதை பிரதமர் தன்னுடைய பரப்புரையிலையும் வலியுறுத்துவார். இன்னும் 4 வாரம் இருக்கிறது, தொடர்ந்து பேசுவோம். அதாவது குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிராக போராடிய உமர் காலித் ஒரு கல்லூரி மாணவர். அவர் வந்து நக்சல்களோட தொடர்பு உண்டா? அர்பன் நக்சல்களோட தொடர்பு இருக்குன்னு சொல்லி நீங்க வந்து 16 பேரை நீங்க ஊபா சட்டத்தில் கைது செஞ்சீங்களே, ஒருத்தர் மேல கூட நீங்க வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய முடியல. இதுதான் இந்த நிலைமையா இருக்குது. எல்லாமே வந்து தலித்துகள் மீது வந்து நீங்கள் வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யல. இருங்க சொல்லி முடிச்சிடறேன். இந்த 2024 கட்டாயம் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வரும். இந்த ஊபா சட்டத்தில் கைது செய்யப்பட்டு NIA வழக்குகளை வந்து தலித்துகள் மீது இஸ்லாமியர்கள் மீது போடப்பட்ட அந்த வழக்கின் அடிப்படையில் முழுக்க மோடி கைது செய்யப்படுவார், சிறைப்படுத்துவோம். அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. மோடி சிறைக்கு போவது உறுதி. அந்த பதற்றத்தில் தான் பொய்களை கட்டமைக்கிறாரு, முழுக்க கட்டமைக்கிறாரு. சரவணன் ஐயா சொன்னாரு 17 சீட்டு தான் காங்கிரசுக்கு கொடுத்தது அந்த கூட்டணியில. பெட்ரோல் வந்து 2 வருடமாக எந்த ஒரு விலையேற்றத்தையும் பார்க்காம இருக்கு. 2006 மன்மோகன் சிங் ஐயா பேசினது டாக்டர்னு சொல்றதா இருந்தா அடுத்த நாள் வந்த பேப்பர் கட்டிங்க என்னால இதே தந்தி தொலைக்காட்சிக்கு அனுப்ப முடியும். ஒரு 49 நிமிடம் மோடி ஐயா பேசும்போது ஒரு 3 நிமிடம் மேடத்தை வச்சு நீங்க வந்து விவாதங்கள் நடத்துவீங்கன்னு சொன்னா ரொம்ப சந்தோஷம், அப்படியே பண்ணுங்க. ஹஜ் பயணத்தை இலவசமாக கொடுப்பேன்னு சொல்லல, அதற்கான வசதிகளை பெருக்கி கொடுத்தோம். கிரவுன் பிரின்ஸ் ஆஃப் சவுதி அரேபியாவோட பேசினோம், ரிலாக்ஸ் செய்தோம் என்றுதான் மோடி ஐயா சொன்னார். சரி, ஓகே, பொறுத்து பார்க்கலாம். தேர்தல் முடிவுகள் தான் இதற்கு விடை சொல்ல வேண்டும். விவாதத்தில் பங்குண்ட சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. பார்த்தவங்களுக்கும் நன்றி நேயர்களே. தொடர்ந்து இணைந்தீர்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்.